ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போஸ்ட் மாஸ்டர் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இது ஜஸ்ட் லைக் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். வாங்க இந்த ஸ்டோரியில் அப்படி என்ன சொல்கிறாரு தாகூர் அப்படின்றத பார்க்கலாம். தாகூரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோரிக்கு போயிடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஒரு 8 pages நான் டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் எழுதுனது வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, வாங்க இந்த ஸ்டோரி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு த போஸ்ட் மாஸ்டர் டுக் அப் ஹிஸ் டியூட்டிஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் உலாப்பூர். அதாவது போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து கல்கத்தாவிலேருந்து உலாப்பூருக்கு வந்து வேலை, அதாவது போஸ்ட் மாஸ்டருக்குரிய வேலை வந்து கிடச்சிருக்கு. அதனால் அங்கே கிளம்புறாரு. தோ த வில்லேஜ் வாஸ் அ ஸ்மால், தேர் வாஸ் அன் இண்டிகோ ஃபேக்ட்ரி நியர்பை அண்ட் த proprietor, an Englishman, had managed to get a போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது இங்கே வந்து இதை வந்து யார் நிறுவனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்மேன். அவன் தான் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த இடத்த வச்சுருக்கிறவன். ஸோ அது வந்து இண்டிகோ ஃபேக்ட்ரி. இண்டிகோ அப்படின்னா கருணியில் ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் அந்த இடம் இருக்குது. அந்த உரிமையாளர் வந்து இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு இங்கிலீஷ்மேன். ஸோ அவர் தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது, நிறுவியது வந்து அவர் தான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். அவர் போஸ்ட் மாஸ்டர் பிலாங்டு டு கல்கத்தா. நம்ம போஸ்ட் மாஸ்டர் எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து வராரு. ஹி ஃபெல்ட் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இன் திஸ் ரிமோட் வில்லேஜ். சாரி. ஸோ இவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த உலாப்பூருக்கு போஸ்டிங் போட்டனால ஸோ அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தண்ணியிலேருந்து வெளியே வந்து ஒரு மீனை போல், அந்த ரிமோட்னால் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கிராமம், ரிமோட் வில்லேஜ்னால் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கே வந்து போகிறதுக்கு ஒரு தண்ணியிலேருந்து வெளியே வந்து ஒரு மீன் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஹிஸ் ஆஃபீஸ் அண்ட் லிவிங் ரூம் வேர் இன் அ டார்க் தேட்ச்டு ஷெட். அதாவது இவரோட ஆஃபீஸும் இவர் வாழ்கிற அந்த ரூம், லிவிங் ரூம்னா ஹால், அது வந்து எப்படி இருக்குன்னா டார்க் தேட்ச்டு, அதாவது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற ஒரு ஓலையால் செய்யப்பட்ட ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. நாட் ஃபார் ஃப்ரம் அ க்ரீன், ஒரு பசுமையாக இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. சிம்பிளி பாண்ட் அப்படின்னா மெலிதான குளம், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மெல்லிதாக இருக்கிற ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம். சரவுண்ட் அண்ட் ஆல் சைட்ஸ் பை டென்ஸ் க்ரோத், ஒரு அடர்த்தியான மெலிதான குளம் சுற்றி தான் அந்த ரிமோட் வில்லேஜ் இருக்குது. அவர் வீடும் அவர் தங்குற இடமும் வந்து அந்த டார்க் ஓலையால் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். The man employed in the village indigo factory had no leisure. அதாவது அந்த இண்டிகோ ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுற யாருக்குமே லெஷர், அதாவது ஃப்ரீ டைம் வந்து கிடைக்காது. மோர் ஓவர் தே வேர் ஹார்ட்லி டிசரபிள்னால் விரும்பத்தக்க, கம்பெனியன் ஃபார் டீசன்ட் ஃபோக், ஒரு நாட்டுப்புறமான அதான் கிராமனாலே இந்த நாட்டுப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விரும்பத்தக்க ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு வந்து கம்பேனியனாக இருக்காங்க. நார் இஸ் அ கல்கத்தா பாய் அண்ட் அடாப்டட் இன் ஆர்ட் ஆஃப் அசோசியேஷன் வித் அதர்ஸ். நார் அப்படின்றவன் ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு கல்கத்தா பையன். ஸோ அவன் வந்து எல்லாருக்கூடையுமே நல்லா மிங்கிள் ஆயிடுறான். அமாங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹி அப்பியர் எய்தர் ப்ரவுட் ஆர் இல் அட் ஈஸ். At any rate, the postmaster had but little company, nor had he had much to do. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா புதுசாக அறிமுகமாக எல்லாருமே வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த போஸ்ட் மாஸ்டரும் அதில் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். At times he tried his hand at writing a verse or two. அதாவது ரொம்பலாம் ஃப்ரீயாக அவருக்கு வந்து இது கிடைக்குது. அப்போலாம் வெர்ஸ்னால் வசனம் எழுதுவார், ஒன்று இல்லைன்னா 2 எழுதுவார். That had a moment of leaves, the clouds of the sky were enough to fill life with the joys, such were the sentiments to which he shout டு கிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதாவது அவர் எழுதின அந்த வசனத்தில் வந்து அந்த வானங்கள் மேகங்கள் அதெல்லாம் வந்து அவரை விட்டு போகிற மாதிரியும், ப்ளஸ் வந்து லைஃப் வந்து ஒரு ஜாயோடு இருக்கிற மாதிரியும், ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிற மாதிரியும் ஷவுட் அப்படின்னா முயன்றார். அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரதுக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் காட் நோஸ் தட் த புவர் ஃபெல்லோ would have felt it as the gift of a new life if some genie of the Arabian Nights had in one night swept away the trees, leaves and all, and replaced them with macadamized road, hiding the clouds from the view with a row of tall houses. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரொம்ப அருமையாக இருக்கிற ஒரு மரங்களும், ப்ளஸ் வந்து ஜெனினா அந்த இடத்துல பேதைனா ஒரு பெண். ஸோ அரேபியன் நைட்ஸில் இருக்கிற ஒன் நைட்டில் வந்து எல்லா
ட்ரீ பக்கத்துலேயும் அதை அடிச்சுட்டு போகிற மாதிரியும், ப்ளஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஆல் லீவ்ஸும் வந்து உட்கார்ற மாதிரியும், அந்த கப்பி சாலைனா பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த தார் சாலை மாதிரி இருக்காது, பட் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது தார் சாலை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மரக்கட்டையில் மாதிரி இருக்கும். ஸோ ஹைடிங் த க்ளவுட்ஸ் ஃப்ரம் த வியூ, அது வந்து க்ளவுட்ஸை வந்து மறைச்சி ஒரு பெரிய வரிசையாக இருக்கிற ஒரு மறைச்சிருது. அதுக்கு காரணம் வந்து அந்த ரோட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹவுஸுமே மறைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சும்மா இது மாதிரி. நெக்ஸ்ட்டு, த போஸ்ட் மாஸ்டர் சேல்ரி வாஸ் ஸ்மால். அவர் போஸ்ட் மாஸ்டருக்கு வர சேல்ரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஹேட் டு குக் ஹிஸ் ஓன் மீல். அவர் வந்து அவரோட சாப்பாடை வந்து அவரே சமைச்சிக்கிறாரு. விச் ஹி யூஸ்டு டு ஷேர் வித் ரத்தன், அண்ட் ஆர்ஃபன் கேர்ள் ஆஃப் த வில்லேஜ் ஹூ டிட் ஆட் ஜாப்ஸ் ஃபார் ஹிம். ப்ளஸ் வந்து அவர் இதை சமைச்சிக்கிறாரா. ப்ளஸ் வந்து இதில் ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் கேர்ள் வராங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு அனாதை குழந்தை, அவங்க ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த ரத்தன் அப்படின்ற பொண்ணு இவர் வந்து ஹெல்ப்காக வச்சுக்கிறாரு. அவருக்கு வந்து சின்ன சின்ன வேலை, அதாவது என்ன சொல்கிறது, அது அந்த சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், போஸ்ட் கார்டு எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், when in the evening the smoke began to curl up from the village cow shed. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து அந்த கேர்ள் அப், அதாவது சுருட்டு வந்து குடிச்ச அந்த புகை வந்து எல்லாத்தையும் மறைச்சிக்கிறோம். ப்ளஸ் வந்து சிப்டு, கிகல்ஸ்னால் ஒரு வகையான பூச்சி, அது வந்து சவுண்டு சிப்டு அப்படின்னா சவுண்டு விடுறது. இன் எவ்ரி புஷ்னால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புதர்லையும் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி வந்து சவுண்டு விட்டுருக்கு ஈவினிங் டைமில். வென் த மெண்டிகேட்ஸ்னால் ஒரு பழி வாங்குபவர், பேட்டில் செக்ஸ் சாங் தேர் ஷில், அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு அது வந்து சினிங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாங்கில். ஹூ ஹேட் அட்டம் டு வாட்ச் த மூமெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் இந்த டென்ஸ் பேம்பூ திக்கெட்ஸ். டென்ஸ் பேம்பூ திக்கெட்ஸ்னால் ஒரு அடர்த்தியான ஒரு, அது என்னது, புல்லாங்குழல் உதவுமே, மூங்கில், அதில் கற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வுட் ஹவ் ஃபெல்ட் அ கோஸ்ட்லி ஷிவர்னால் நடுக்கம், ஒரு பேய் நடுக்கம் மாதிரி இருக்குது. ரன் டவுன் ஹிஸ் பேக், த போஸ்ட் மாஸ்டர் வுட் லைட் ஹிஸ் லிட்டில் லேம்ப் அண்ட் கால் அவுட் ரத்தன். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நடந்துகிட்டு இருக்கும்போது போஸ்ட் மாஸ்டர் வந்து லைட்டை தூக்கிட்டு வந்து வெளியே வந்து ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விடுறாரு. ஏன்னா ரத்தன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இது இல்லையா. சரி வாங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடலாம். Okay, Ratan would sit outside waiting for his call, and instead of coming in at once, would reply, "Did you call me, sir?" ரத்தன் வந்து இதை கேட்டுன்னு, சார் என்னை வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாட் ஆர் யூ டூயிங், த போஸ்ட் மாஸ்டர் வுட் ஆஸ்க். போஸ்ட் மாஸ்டர் ரத்தனை பார்த்து என்ன கேட்குறான்னு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ மஸ்ட் பி கோயிங் டு லைட் த கிச்சன் ஃபயர் வுட் பி த ஆன்சர். அவன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னா, நான் வந்து இந்த கிச்சனை பற்ற வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ மீன் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக. அந்த போஸ்ட் மாஸ்டர் வுட் சே, ஓ லெட் த கிச்சன் ஃபயர் be off for a while, லைட் மீ மை பைப் ஃபர்ஸ்ட். நீ வந்து கிச்சன் அடுப்பை வந்து பற்ற வைக்க போறியா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சிகரெட்டை வந்து, அந்த காலத்துலலாம் பைப்பில் தானே சிகரெட் குடிப்பாங்க. ஸோ சிகரெட்டை வந்து பற்ற வச்சுட்டு போ. அந்த காலத்து வில்லங்கள்லாம் வச்சுட்டு பார்த்துருப்பீங்கள்ல, உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு அந்த பைப் வச்சு ஊதிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிடுறா. அட் லாஸ்ட் ரத்தன் வுட் என்டர் வித் அ பஃப் அவுட் சீக்ஸ், vigorously blowing out of the flame, live coal to the lamp, light the tobacco. ஸோ ரத்தன் வந்து அந்த பைப்பை பற்ற வச்சோடனே அவர் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கோல்னால் நிலக்கரி மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கறிகள், அதான் அந்த சிகரெட்டுக்குள்ளே வைப்பாங்களா அந்த ஸ்டஃப்பு, ஸோ ஊதுறாரு. ஊதி வெளியே விடும்போது அது புகை அதிகமாக வருது. திட் வுட் கிவ் போஸ்ட் மாஸ்டர் an opportunity conversing. ஸோ இந்த டைமில் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுற ரத்தன்கிட்ட. என்ன சொல்கிறான்னா, வெல் ரத்தன், perhaps he would be again. Do you remember anything of your mother? உனக்கு வந்து ரத்தன், இப்போ நம்ம பேசலாம், உனக்கு வந்து உங்கள் மதரை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. திட் வாஸ் அ ஃபெர்டைல் சப்ஜெக்ட். ஃபெர்டைல்னால் ஒரு வளமான ஃபெர்டைல்னால் ரொம்ப ஒரு வளமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு சொல்கிறான். ரத்தன் பார்ஷியலி ரிமெம்பர் அண்ட் பார்ஷியலி டிடன்ட். எனக்கு வந்து பாதி ஞாபகம் இருக்குது, பாதி ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஹர் ஃபாதர் ஹேட் பீன் ஃபாண்டர்னா ஆஃப் ஹர் தென் ஹர் மதர். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமாம்மா. ஃபாண்டர்னா விரும்புவார்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்கிறான். ஹிம் ஷி ரீலொகேட்டட் மோர் விவிட்லி. திரும்ப வந்து அவங்களோட இதை தெரிஞ்சு ரீலொகேட் பண்ணிகிட்ருக்கான். திரும்பி பார்க்குறா எப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹி யூஸ்டு டு கம் ஹோம் இன் த ஈவினிங் ஆஃப்டர் ஹிஸ் ஒர்க் அண்ட் 1 or 2 ஈவினிங் ஸ்டுட் அவுட் மோர் கிளியர்லி தென் அதர்ஸ்.
Like pictures in her memory, Ratan would sit on the floor near the postmaster's feet as memories crowded in upon her. ஸோ வந்து அவங்க போஸ்ட் மாஸ்டரோட கால் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளோட பாஸ்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட எப்படி வாழ்ந்தா, அவங்க அம்மா அப்பா கூட எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு ஷி கால்டு டு மைண்ட் அ லிட்டில் பிரதர் தட் ஷீ ஹேட் அண்ட் ஹவு ஆன் சம் பைகான் க்ளவுடி. ஸோ அவங்க சின்ன பிரதரை பற்றியும் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிடுது. நெக்ஸ்ட் வந்து வித் அ ட்விக் ஆஃப் அ மேக் பிலீவ் ஃபிஷிங் ராட் சச் லிட்டில் இன்சிடென்ட் would drive out greater even from her mind. Thus as they liked it would often get very late. The postmaster would feel too lazy to do cooking at all. ஸோ இது எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி ரத்தனை வந்து வேலைக்கு வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சோம்பேறி. ஸோ அதனால தான் ரத்தன் மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங்கை வந்து வச்சுருக்காங்க. ரத்தன் வுட் தென் ஹேஸ்லினா அவசரமாக லைட் த ஃபயர். ஐயோ நான் மறந்துட்டேன், நான் வந்து கிச்சன் பற்ற வைக்கிறதுக்கு உங்களோட சிகரெட்டை பற்ற வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சு நான் போய் கிச்சனில் வந்து அடுப்பு பற்ற வச்சா தான் நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடுறான். ஸோ என்ன சமைக்க போகிறான்னா டோஸ்ட் சம் அன்லெவல்டு பிரெட். அதாவது அவசரமாக ஓடி பற்ற வச்சுட்டு என்ன ரெடி பண்ணுறாங்க டின்னர் வந்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண முடியல. அது ப்ளஸ் அன்லெவன்டு பிரெட் அப்படின்னா புளிப்பு இல்லாத அப்பம்னு சொல்லுவாங்க, ஈஸ்டே இல்லாத ஒரு அப்பம்னு சொல்லுவாங்க. வித் அ கோல்டு ரெமனன்ஸ் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஆஃப் த மார்னிங் மீல். ஸோ அவங்க சாப்பிட்டது போக டின்னர் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து மார்னிங்க்கு வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. வாஸ் எனஃப் ஃபார் தேர் சப்பர். அவங்க சப்பர்னால் இரவு உணவு. ஸோ அவங்களுக்கு சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சுன்னா காலையில் சாப்பிட்ற மாதிரி தான் சமைச்சிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. On some evenings, seated at his desk in the corner of the big empty shed, the postmaster too would call up memories of his own home, of his mother and his sister, of those from whom exile his heart was sad, memories which were always hunting him. ஸோ இவர் வந்து அந்த பொண்ணு வந்து நினச்சி பார்க்குது இல்லையா அவங்களோட அம்மா அப்பா பற்றி. ஸோ அந்த மாதிரி இவரும் நம்ம போஸ்ட் மாஸ்டரும் நினச்சி பார்த்துட்ருக்காரு அவங்க அம்மா அப்பா பற்றி. ஸோ என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, ஒன் நூன் டூரிங் அ பிரேக் இன் ரைன்ஸ், ஒரு ஆஃப்டர்நூன் மதிய வேளையில் வந்து ஒரு ரைன்ஸ் வந்துட்டுருக்கு. தெர் வாஸ் அ கூல் சாஃப்ட் ப்ரீஸ், தென்றல் காற்று வந்து வீசிகிட்ருக்கு. த ஸ்மெல் ஆஃப் டேம் கிராஸ், ஈரமான ஒரு அந்த புல்வெளியில் பட்ட அந்த ஈரமான துகள்களாக இருக்கட்டும், அந்த மலைத்துளியாக இருக்கட்டும். த சன் ஃபெல்ட் லைக் அ வார்ம் ப்ரீத்திங் டு டயர்ட் எர்த் ஆன் ஒன்ஸ் பாடி. த பெர்சிஸ்டன்ட் பேர்ட்னா தொடர்ந்து பறக்கக்கூடிய ஒரு பறவை. On afternoon repeating the burden of its one complaint in nature's audience chamber. இது எல்லாமே அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேச்சர்ஸு அதோட சுமை ப்ளஸ் அதோட கம்ப்ளைண்ட்டு இது எல்லாமே நம்ம நேச்சராக பார்க்குற ஒரு ஆடியன்ஸு ஒரு அறைக்குள்ளேருந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து the postmaster had nothing to do. The shimmer of the flazy washed leaves and banked up remnants of the recreating rain clouds were sights to see, and the postmaster watching them and thinking himself, oh, if only some kinder soul were near, just on loving human being whom I may hold my heart. ஸோ இதெல்லாமே ஓடிட்டு இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்ற பூச்சியை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து அவரோட ரிமெம்பர்ஸ் எல்லாமே ஒரு ரெயின் க்ளவுட்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ப்ளஸ் நமக்குன்னு பார்த்துக்கிற யாருமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஐ குட் ஹோல்ட் நியர் மை ஹார்ட், தட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஹி வென்ட் ஆன் திங்க். அவர் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காருன்னா, ஸோ என்னோடய ஹார்ட் பக்கத்தில் நான் போயிருக்கேன், பட் அதனால் என்னால் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிற முடியலை. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ ஃபீலிங் விச் மர்மரிங் லீவ்ஸ் வர் ஸ்டர்விங் டு எக்ஸ்பிரஸ். ஸோ இவரோட மெமரிஸ் எல்லாமே அந்த மின்மினி பூச்சிகள் மாதிரி உள்ளேருந்து மின்னிக்கிட்டே இருக்கே தவிர ஓவராலாக வெளியே வர முடியல. பட் நோ ஒன் நோஸ் ஆர் வுட் பிலீவ் சச் அஸ் ஐடியா மைட் ஆல்சோ ஹேவ் பொசிஷன் அண்ட் இல் பெய்டு வில்லேஜ் போஸ்ட் மாஸ்டர்ஸ் இன் த டீப் சைலண்ட் மிட் டே இன்டர்வல் ஆஃப் ஹிஸ் ஒர்க். இது எல்லாமே எங்கே நினச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு தவறான ஊதியம் வாங்குகிற ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நாளில் மிட் டேனா பாதி நாளில் இருக்கிற ஒரு இன்டர்வலில் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு, இன்டர்வல் ஒர்க்கில். த போஸ்ட் மாஸ்டர் சிக்டுனா ரொம்ப வருத்தமாக இருக்கிற நிலையில் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடுவோம்ல, அதான் வந்து சிக்டு. அண்ட் கால்ட் அவுட் ரத்தன் வாஸ் தென் ஸ்ப்ரவுலிங்னா பறந்து வந்துட்டுருக்கா பெனித் அண்டர் த கோவா ட்ரீ. பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு ஸ்பாலிங் பெனித் அண்டர் கோவா ட்ரீனா பறந்து விரிந்து இருக்கும் ஒரு கொய்யா தோப்புக்கு பக்கத்தில் இருக்கா. ரத்தன் அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார். அங்கே எப்படி பிஸியாக இருக்கேன்னா, அன்றிப் பழுக்காத முதிர்ச்சியடைந்த
பழத்தை விட்டுட்டு பழுத்த பழத்தை மட்டும் எடுத்து பறிச்சிட்ருக்கா. த வாய்ஸ் ஆஃப் மாஸ்டர் ஷீ ரேன் அப் பிரெத்லெஸ்லி சேயிங். பிரெத்லெஸ்லினா மூச்சு விடாமல் வேகமாக ஓடி வரான் அந்த போஸ்ட் மாஸ்டர். ரத்தன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே வேகமாக அந்த ரத்தன் வந்து ஓடி வந்துட்டுருக்கான். வேர் யூ காலிங் மீ தாதா? தாதானா அந்த டைமில் வந்து ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ நீங்கள் கால் பண்ணி என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமான்னு சொல்லி சொல்கிறான். ஐ வாஸ் திங்கிங் செட் த போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் யூ ரீட் அண்ட் தென் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஆஃப்டர்நூன் டாட் ஹேர் த அல்ஃபபெட். அவர் வந்து வேலை போக மற்ற நேரத்தில் எல்லாமே நம்ம ரத்தனுக்கு வந்து ஆல்ஃபபெட் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பார். அதாவது ஏபிசிடி எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருப்பார். நெக்ஸ்ட் வந்து தஸ் இன் அ வெரி ஷார்ட் டைம் ரத்தன் ஹேட் காட் அஸ் ஃபேரஸ் டபுள் கான்சனன்ட்ஸ். ஸோ நல்லா கற்றுக்கிட்ட ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கான்சனன்ட்ஸ், டபுள் கான்சனன்ட்ஸ்னால் நல்லா பேசக்கூடிய திறமையும் வந்து வளர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It seemed as though the shower of the season would never end. Canals, ditches and hollows were overflowing with the water. Canalsனா கால்வாய், ditchesனா அகலிகள், அதாவது சாக்கடைன்னு சொல்லுவோம்ல அது. Hollowsனா sinking deep hole, சின்னதாக உள்ளே இருக்கிற டீப் ஆழமான ஒரு ஹோல். The patter of rain waterனா மலையின் படபடப்பு. The croaking of frogsனா குக்குரல், இந்த மழை வந்ததுக்கப்புறம் கத்திக்கிட்டே இருக்கும்ல தவளை, அந்த மாதிரி க்ராக்கிங் ஆஃப் ஃப்ராக்ஸ்னால் ஃப்ராக்ஸோட சவுண்டு. இந்த வில்லேஜ் ரோட்ஸ் பிகம்ஸ் இம்பாசிபிள். இம்பால்ஸ்னால் ஒரு செல்ல முடியாத, ஒரு போக முடியாத ஒரு பாதையாயிடுச்சு. அண்ட் மார்க்கெட்டிங் ஹேட் டு பி டன் இன் த பட்ஸ். அதாவது பன்ஸ்னால் படகு. அந்த மார்க்கெட் எல்லாமே படகு மூலமாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு அந்த மழைனால். சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அடுத்து ஒன் ஹெவிலி க்ளவுடட் மார்னிங். ஒரு ரொம்ப க்ளவுடியாக இருக்கிற ஒரு மார்னிங்கில் the postmaster little people had been long waiting outside the door for her call but not hearing at it as usual. She took up her dog-eared book and slowly entered the room. She found her master stretched out his bed and thinking that was resting. She was about the retire or tiptoe. இவன் வந்து எப்பயும் போல் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் மாஸ்டரோட கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஒரு நாய் மாதிரி ஒரு உள்ளே வந்து மெதுவாக ஸ்லோவாக நுழைஞ்சதுக்கப்புறம் அவர் எட்டி பார்க்கும்போது, ஸோ நம்ம வந்து பெட்டில் இருந்து எல்லாருமே எந்திரிச்சோன்னே முறுக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச்சிங். ஸோ போஸ்ட் மாஸ்டர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் அவள் வந்து நினைக்கிறா, இவர் என்ன பயங்கரமாக இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, ஓய்வு எடுக்க போகிறாரோ, இல்லை வந்து நுனிக்காது அதெல்லாம் வந்து இது பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா. டிப்டோனா நுனிக்காதுன்னு அர்த்தம். when suddenly heard her name ரத்தன், she turned at once asked where you sleeping தாதா. ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னே கூப்பிட்றான். எந்திரிச்சோன்னே ஓடி போய்ட்டு, தாதா நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டிங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். போஸ்ட் மாஸ்டர் பிளைன்டிவ்னா வாதிடும் வாய்ஸ், ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. ஐ எம் நாட் வெல், ஃபீல் மை ஹெட், இட் இஸ் வெரி ஹாட். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னை வேணால் தொட்டுப்பாரு, என் உடம்பு வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன்கிட்ட வந்து சொல்கிறாரு. ரத்தனும் வந்து தொட்டு பார்க்குறாங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 பேஜ் தான், இன்னும் 2.5 பேஜ் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஸோ ஹோல் டெக்ஸ்ட் இதில் முடிஞ்சிடும். வாங்க. இன் த லோன்லினஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸைல் and in the gloom of rains, his ailing body needed a little tender nursing. He longed to remember touch on the forehead of soft hands with tickling bracelets, to imagine presence of loving womanhood, த நியர்னஸ் ஆஃப் மதர் அண்ட் சிஸ்டர். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே அவள் வந்து ஒரு தாய் மாதிரியும் அவங்க ஒரு தாயும் தங்கச்சியும் எப்படி ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கு இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஒரு இருள் சூழ்ந்த ஒரு ரைன்ஸ் வரக்கூடிய அந்த இதில் எய்லிங்னா நோய்வாய்ப்பட்ட ஒரு பாடி, டெண்டர்னா அது ஒப்பந்த நர்ஸ். அதாவது இவ எப்படி ஒர்க் பண்ணுறான்னா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட நர்ஸ் மாதிரியும், ப்ளஸ் வந்து அவரோட பிரேஸ்லெட்னா அந்த அவரோட கையை பிடிச்சி இது பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கிறதா தொட்டு பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு அந்த இடத்துல எல்லாமே இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருனா, ஒரு அவரோட தாய்மையாகவும் ஒரு அன்பான பெண்மணி நம்மளை வந்து அம்மா தங்கச்சி இருந்தால் எப்படி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த உடம்பு சரியில்லைன்ற போஸ்ட் மாஸ்டருக்கு. ஷி அட் ஒன் ஸ்டெப்ட் இன் டு த post of mother, calling the village doctor, gave the patient his pills a proper interval. ஃபஸ்ட்டு வந்து இவர் சரி பண்ண கொடுத்து இவங்களுக்கு தேவையான அந்த சுடு தண்ணி வச்சு கொடுக்குறதற்கு எல்லாமே சொன்னேன். ஒரு அம்மா மாதிரி போயிட்டு இந்த ஊரில் இருக்கிற வில்லேஜ் டாக்டரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மெடிசின் மாத்திரை எல்லாமே வந்து ரெகுலர் இன்டர்வலில் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. யாருன்னா ரத்தன் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டாங்க. செட்டப் ஆல் ஹிஸ் பில்லோ, அவங்க படுக்கிறதுக்கு அந்த தலானி எடுத்து வைக்கிறதாகட்டும், குக்டு ஹிஸ் க்ரூவல் ஃபார் ஹிம், ஒரு
க்ரூவல்னால் கூல், அவங்களுக்கு கூல் வச்சு கொடுக்குறதாகட்டும். எவ்ரி எவ்ரி நவ் அண்ட் தென் ஆஸ்கட் ஆர் யூ ஃபீலிங் அ லிட்டில் பெட்டர் தான் இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறா. It was some time before the postmaster with weakened body was able to leave his sick bed. No more of this, said he. With decision, I must get a transfer. He at once wrote off to Kolkata an application for transfer on the ground of the unhealthiness of the place. Oh my god, இங்கே தான் அந்த கதையோட ட்விஸ்டே வருது. ஸோ இந்த டைமில் போஸ்ட்மாஸ்டர் இப்போ வந்து அவரோட உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாகிடுச்சு. ப்ளஸ் வந்து அவரோட பெட்டில் இருந்து அவரால் வெளியே வர முடியல. ப்ளஸ் வந்து அவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னா, சரி இங்கே இருந்தால் நம்மளோட உடம்பும் போயிடும், எல்லாம் போயிடும், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஹி அட் ஒன்ஸ் ரோட் ஆஃப் டு கொல்கத்தா அன் அப்ளிகேஷன் ஃபார் அ ட்ரான்ஸ்ஃபர். கல்கத்தாக்கே திரும்ப உலாப்பூர்லேருந்து கல்கத்தாக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரும் எழுதிடுறாரு. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அன்ஹெல்த்தினஸ் ஆஃப் த பிளேஸ். ஏன்னா இந்த ஊர்லேருந்து நம்ம இன்னும் ஆரோக்கியமின்மையாகி நம்ம உடம்பு பலவீனமாயிரும், செத்துருவோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு போல். Relieved from her duty as nurse, Ratan again took up her old places outside the door, but she no longer heard the same old call. அவள் வந்து அந்த நர்ஸ் டியூட்டியிலேருந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து ரத்தனை வந்து ரிலீவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ பணியிலேருந்து ஆள் மாற்றி விட்டுறாங்க. ப்ளஸ் வந்து ரத்தனும் அந்த பழைய மாதிரி போஸ்ட் மாஸ்டர் வந்து ரத்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா, இன்னும் ஏங்கிட்டு இருக்கா. ப்ளஸ் வந்து அந்த மாதிரி அவர் வந்து இன்னும் கூப்பிட்டதே இல்லை. சம்டைம்ஸ் beep inside fettivity to find the postmaster sitting on his chair. ஒரு சில டைம் வந்து அவள் வந்து அந்த வேலையில் இல்லைன்னா கூட எட்டி பார்ப்பா வீட்டில் இருந்து. ஸோ போஸ்ட் மாஸ்டர் வந்து அவன் நல்லா இருக்காரா, உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது மறைமுகமாக எட்டி பார்ப்பா. அவர் வந்து கரெக்டாக உட்காந்துருக்காரா, படுத்துருக்காரா, சாப்பிட்டாரான்னு சொல்லிட்டு மறைமுகமாக இருந்தே கவனிச்சிட்டே வருவா. ஸோ அதே மாதிரி பெட்டில் இருந்து எந்திரிப்பார். ஸ்டார்டிங் ஆப்சண்ட் மைண்ட்லி இன் டு த ஏர். அப்புறம் வந்து வயல் ரத்தன் வாஸ் அவுட்டிங் ஹர் கால். திரும்ப வந்து ரத்தன் வந்து வெளியே உட்காந்துட்டு போஸ்ட் மாஸ்டர் அவனை கூப்பிடுவாரான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூப்பிடவே மாட்டார். த போஸ்ட் மாஸ்டர் அவைட்டிங் டு ரிப்ளை ஹிஸ் அப்ளிகேஷன். த கேர்ள் ரெட் ஹர் ஓல்டு லெசன் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஹர் கிரேட் ஃபியர் வாஸ் லெஸ்ட். when the call came, she might be found wanting in the double consonants. At last, after a week, that call did come one evening with an overflowing heart. Ratan rushed into her room with her. Were you calling me, Dada? ஒரு நாள் இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரத்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அப்படியே ஒரு ஓவராக அந்த ஃபீலிங்ஸில் அந்த இதில் வந்து நிரம்பி ஒளிஞ்சு ஓடி போய் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே, போஸ்ட் மாஸ்டர் வந்து பேசுகிறாரு. இதான் வந்து கதையில் வந்து ட்விஸ்ட்டு. போஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் கோயிங் அவே டுமாரோ ரத்தன். நான் வந்து இங்கேருந்து வெளியே போகிறேன் ரத்தன், நான் வந்து இனிமேல் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னை வேர் ஆர் யூ கோயிங் தாதா? உன்னை ரொம்ப ஃபீலிங்காக வந்து நம்ம ரத்தன் வந்து சொல்கிறா. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஐ எம் கோயிங் ஹோம். நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. வென் வில் யூ கம் பேக்? எப்போ திரும்ப வருவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஐ எம் நாட் கம்மிங் பேக். நான் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஓ மை காட், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறார் ரத்தன் ஆஸ்க்டு நோ அதர் கொஸ்டின்ஸ். த போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் அக்கர்ட் went on to tell her that his application for transfer had been rejected, so he had resigned his post and was going home. அவர் வந்து கொல்கத்தாவுக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணோன்னே இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அதை வந்து அந்த இதை ராஜினாமா செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. புரியுதுங்களா இந்த இடத்துல கதை உங்களுக்கு? ரத்தன் வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்டோன்னே நான் அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன்னு, திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்டோன்னே வரமாட்டேன்னு சொன்னாங்க. ரத்தன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டினுமே கேட்காம விட்டதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் வந்து அவர் அப்ளை பண்ண அந்த கொல்கத்தா போஸ்டிங்கும் ரிஜெக்ட் ஆகிடுது. ரிஜெக்ட் ஆனோடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். ஸோ இப்போ ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் என்ன வருதுன்னு பார்ப்போம் வாங்க. For a long time neither of them spoke another word. ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே எதுவுமே பேசலாம். அமைதியாக இருக்கா ரத்தன். இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப அமைதியானோடனே அவரால் ஒரு வேர்டு கூட பேச முடியல. லேம்ப் வாஸ் டிம்லி பர்னிங். டிம்லினா ரொம்ப மங்கலாக இருக்கிறது. And from a leak in one
corner of the thatch water dripped steadily into the earthen vessel on the floor beneath. அந்த ஓலையில் இருக்கிற வாட்டரு ப்ளஸ் வந்து சொட்டு சொட்டாக வடிகிறது எல்லா சவுண்டுமே வந்து மண் பாத்திரத்துக்கு அடியில் இருக்கிறது எல்லா சவுண்டுமே கேட்டுகிட்டே இருக்குது. மற்ற எந்த சவுண்டுமே கேட்கல. அவங்க 2 பேர் பேசிக்கிற சவுண்டும் கேட்கல. ஆஃப்டர் வைல் ரத்தன் ரோஸ் and went off the kitchen to prepare the meal, but she was not so quick about it was another other day. அதாவது ரத்தன் வந்து எப்பயும் போல் அந்த கிச்சனில் போய் லாஸ்ட் நாள் வந்து வேலை பார்க்குறா, சமைக்கிறா. பட் வந்து எப்பயும் போல் ஸ்பீடாக இருக்கிற அந்த ரத்தன் வந்து அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஸ்லோவாக சமைக்கிறா, எப்பயும் போல் இல்லாத மாதிரி. மெனி நியூ திங்ஸ் டு டூ திங்க் ஆஃப் ஹேட் என்டர்ட் ஹர் லிட்டில் பிரைன். அவரோட குட்டி மூளைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. when the postmaster had finished his supper, the girl suddenly asked him, தாதா, will you take me to your home? அவர் வந்து இது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, போஸ்ட் மாஸ்டர் வந்து அவங்க சப்பர்னா அந்த இரவு உணவு முடிச்சதுக்கப்புறம் என்னையும் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுட்டார் ரத்தன் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட. உடனே போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் மாஸ்டர் வந்து சிரிச்சுட்டு, வாட் அன் ஐடியா, இது ரொம்ப நல்ல ஐடியாவே, என்ன ஐடியா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, பட் ஹீ டிட் நாட் திங்க் இட் நெசசரி டு எக்ஸ்பிளைன் த கேர்ள் வியர் இன் லே அந்த அப்சல்யூட்டி. லேனா இருக்கின்ற இந்த கொஸ்டின் வந்து தேவையில்லாத கொஸ்டின், அப்சர்டிட்டினா ரொம்ப ஸ்டூப்பிடான அன்ரீசபிளான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிரிக்கிறார். அவருக்கு வந்து அது ஒரு சிரிப்பாயிடுச்சு. பட் இவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. The whole night in her walking and her dreams, the postmaster laughing reply handed her, what an idea. அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கா. வாட் அன் ஐடியான்னு எப்படி அவர் சொல்லலாம், அவர் வந்து ஏன் இப்படி சொன்னார், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கார் ரத்தன். ஆன் கெட்டிங் அப் இந்த மார்னிங் த போஸ்ட் மாஸ்டர் ஃபவுண்ட் ஹிஸ் பாத் ரெடி. அடுத்த நாள் வந்து அவர் வந்து குளிக்க போயிடுறாரு. அப்புறம் வந்து கொல்கத்தாக்கு போகிற ஸ்டக் டு ஹிஸ் கல்கத்தா ஹேபிட் ஆஃப் பாத்திங் வாட்டர் அண்ட் ட்ரான் அண்ட் கெப்ட் இன் பிக்சர்ஸ் கூட. அவள் வந்து குளிச்சுக்கிட்டே கொல்கத்தாலாம் நம்ம குடத்தெல்லாம் பிடிச்சி வச்சு குளிப்போம்ல, இனிமேல் இந்த மாதிரி குளிக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து குளிக்கிறாரு. ப்ளஸ் வந்து அந்த தண்ணிலாம் எங்கேருந்து கொண்டு வரப்படுது, அவங்க கஷ்டப்பட்டு இந்த தண்ணிக்கு வந்து சன்ரைஸ்க்கு முன்னாடியே போய் கொண்டு வராங்க. பட் கல்கத்தாவில் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே குளிக்கிறார். ஷி என்டர்ட் நாய்ஸ்லெஸ்லி. ரத்தன் வந்து அந்த அவர் குளிச்சுட்டு இருக்கும்போதே வந்துடுறாங்க. லுக்டு சைலண்ட்லி இன்டு ஹர் மாஸ்டர்ஸ் ஃபேஸ் ஃபார் ஆர்டர். மாஸ்டர் செட். போஸ்ட் மாஸ்டர் குளிச்சுட்டு வந்தோடனே ரத்தன் வந்து பார்த்துட்டு ஏதாவது நம்மளுக்கு வேலை சொல்லுவாரா, ஆர்டர் போடுவாரான்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது போஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறானோ, யூ நீட் நாட் டு பி ஆக்சியஸ் அபவுட் மை கோயிங் அவே ரத்தன். நீ வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீ பயப்படாத ரத்தன். ஐ ஷால் டெல் மை சக்ஸஸ்னால் வாரிசு, என்னோட வாரிசு வந்து உன்னை பார்க்குறதுக்காக வருவான். தீஸ் வேர்ட்ஸ் வர் கைண்ட்லி மென்ட், நோ டவுட், பட் இன்ஸ்கிரப்டபிள் ஆர் அவே ஃப்ரம் த உமன்ஸ் ஹார்ட். அறிய முடியாது ஒரு உமன்ஸ் ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாமல் போஸ்ட் மாஸ்டர் வந்து அவள் வந்து இன்டேரக்டாக இருக்கிற அவங்க மேலே இருக்கிற லவ்னால வரேன்னு சொல்கிறா. பட் வந்து இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு, ஓகே நம்ம வந்து ஏதாவது வேலை கொடுத்து இவள் வந்து ஒரு வேலைக்காரி அங்கேயும் வந்து வேலை பார்க்க போகிறான்னு நினச்சிக்கிட்டாரு. ஒரு உமன்ஸ் மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாமையே பசங்கள்லாம் முடிவு எடுக்கிறனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தாகூர் அப்பயே சொல்லிட்டார். பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு, ரத்தன் ஹேட் ப்ரோன் மெனி அ ஸ்கோல்டிங் ஃப்ரம் ஹர் மாஸ்டர் வித்தவுட் கம்ப்ளைண்ட். ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவள் வந்து திட்டு வாங்கியிருக்காங்க போஸ்ட் மாஸ்டர்கிட்ட இருந்து. பட் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஷி குட் நாட் பியர். ஷி பர்ஸ்ட். அவள் வந்து ஒரு நாள் வந்து வெடிச்சிருச்சு. ப்ளஸ் அழுதுடுறா. நோ யூ நீட் நாட் டு டெல் எனிபடி எனிதிங் அபவுட் மீ, டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஆன் ஹியர். நீ வந்து யார்கிட்ட எதுவும் சொல்லாத, நீங்கள் இனிமேல் தங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. த போஸ்ட் மாஸ்டர் டம்ப் ஃபோல்டர்னா ஊமையாக இருக்கார். ஹேட் நெவர் சீன் ரத்தன் லைக் திஸ் பிஃபோர். இந்த மாதிரி ஒரு ரத்தன் அழுகையாக இருக்கிற ஒரு ரத்தனை வந்து அவர் பார்த்ததே இல்லாதனால ரொம்ப 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 ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. த நியூ இன்கம்பர்ட் டியூலி அரைவ்டு. அதாவது நியூ கம்பர்ட்னால் ஒரு நியூ பதவியில் இருக்கிறவன் ஒருத்தர் நியூவாக வந்து இந்த பதவியில் வந்து உட்காந்துக்கிடுவான். இந்த உலாப்பூரில் இருக்கிற போஸ்ட் மாஸ்டருக்கு நான் போனதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் மாஸ்டர் வருவான். அவன்கிட்ட நான் சொல்லிடுறேன், உன்னை வந்து நல்லா பார்த்துக்கிற சொல்லிடுறேன், நீ வந்து அழாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நான் வந்து உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நீ அழாத, என்னை விட்டு போகாதன்ற மாதிரியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். த போஸ்ட் மாஸ்டர் ஹேவ்ட் அ சிக். போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப் ஹிஸ் கார்பேஜ், அந்த அவங்களோட கம்பளப்பையை ப்ளஸ் அவரோட அம்பர்லா ஷோல்டர் அம்பர்லா ப்ளஸ் வந்து அவரோட கம்பளப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஊரை விட்டு, அதாவது ரிசைன் பண்ணிட்டாரே வேறு, அங்கேருந்து அந்த படகுல தான் ஏறி ஊருக்கு போகணும், உலாப்பூர்லேருந்து கல்கத்தாக்கு. ஸோ படகுல வந்து போகிறாரு. ஸோ மெதுவாக அந்த போட் வந்து நகருது. ஸோ அப்போ ரத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா,
என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மழையும் பெஞ்சிட்ருக்கு, லைட்டாக அங்கங்கே அலையும் மோதிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து அவரும் அழுகிறாரு. கொஞ்சம் அவர் ஹார்ட்லேயும் வந்து பெயின் இருக்குது. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கார் ரத்தன். அழுதுகிட்டே வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு போகிறோமே அப்படின்ற ஃபீல்லேயே வந்து இருக்கார். இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ட்ராவலர் born on the breast of the sweat-flowing river, consoled himself for the philosophical reflection on the numberless meeting and passing going on the world on that the great parting from the which someone returns. திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வந்து இருக்காங்க. ரத்தன் அவருக்கு வந்து ஒரு ஃபிலாசபி இருக்குது, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதனால் அவரை தேடி போயிட்டுருக்காரு. பட் ரத்தன் ஹேட் நோ ஃபிலாசபி. ரத்தன் அப்படின்றவங்களுக்கு, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு தத்துவமோ இப்படி தான் வாழணுன்ற வாழ்க்கையோ கிடையவே கிடையாது. ஷி ஹேட் நோ ஃபிலாசபி. ஷி வாஸ் வேண்டரிங் about the post office in the flood of tears on the ஸோ போஸ்ட் மாஸ்டர் வந்து அந்த போர்டில் ஏறி போனதுக்கப்புறம் இவள் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸை சுற்றி 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 அவளோட கண்ணீர் வெள்ளை பெருக்கு எடுத்து ஓடிட்டுருக்கா. அந்த கண்ணீரில் வந்து அழுது குமிச்சிட்ருக்கா, பயங்கரமாக அழுது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சுவத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். இட் மைட் பி that she had still lurkingனா பதுங்கி இருக்கிறது, hope in some corner of the heart that her தாதா would return. பட் அவளோட ஆள் மனசில் ஏதோ ஒரு இடத்துல இதயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவார் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சரியா, அல்லாஸ் ஃபார் அவர் ஃபூலிஷ் ஹியூமன் நேச்சர். இதுதான் வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். ஒருத்தன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் சத்தியமாக வரவே மாட்டான். பட் நம்மளோட ஹியூமன் நேச்சர் என்னென்னா, நம்ம மனித இயல்பு திரும்ப அவங்க வந்துடுவாங்கன்ற ஒரு நப்பாசை இருந்துகிட்டே இருக்கும். பட் வந்து அது கிடையாது. ஸோ ஷி குட் நாட் டியர் ஹெர் செல்ஃப் அவே. மிஸ்டேக்ஸ் அண்ட் போஸ்ட் மாஸ்டர் president the dictation of the reason to take a long time assert their own away. ஸோ வந்து இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வலியுறுத்திட்டு தான் போனார், நான் வரமாட்டேன், இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் மேனை வர வச்சு உனக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணிக்கிறேன், உனக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறேன்ற மாதிரிலாம் சொன்னார். till a date come when it has sucked hot dry and forcible breaks through it it's born and departs. After that comes the mercy of awakening, and that once again the longing to get back into the mass of the same mistake. திரும்ப வந்து ஒரு மனப்பிரமைக்கு அப்புறம் அந்த மனப்பிரமை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸோ போஸ்ட் மாஸ்டர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, திரும்பியும் வந்து நம்ம வந்து இவளை வந்து கூப்பிட்டுக்கலாமா. அந்த பாதி தூரம் போனதுக்கப்புறம் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, தாகூர் எப்படி எழுதியிருக்காருன்னா, போஸ்ட் மாஸ்டர் வந்து பாதி தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ரத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பாதி தூரம் போயிடுவார். ஸோ திரும்ப வந்து அவர் கூட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்படியே வந்து நம்ம தலைவர் வந்து கதையை முடிச்சிடுவார். வேறு என்ன கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு, இது வந்து ஒரு வகையான கிளைமேக்ஸ். இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரே நிமிஷம், இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். She cannot recognize herself to unpleasant details. ஓகே, இந்த இடத்துல வந்து அதுதான். ஸோ அவர் வந்து வரமாட்டேன், இவர் வந்து ஆக்சுவலி வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுவார். போனதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கும்போது, ஸோ இதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லி தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வர்றேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் வருவாங்க, வரமாட்டேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் வரமாட்டாங்க. ஸோ அவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு ஹியூமனோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தாகூர் வந்து இந்த கதையை முடிச்சிருப்பார். ஸோ இந்த கதையை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து தாகூரோட இன்ட்ரடக்ஷன் போகிறேன், தனியாக கூட போட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். கதை போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.